நிழல் போல் கிடந்தேன் உன்முகம் காண்பதற்கே இறைவா, உன்முகம் காண்பதற்கே. கருவிலே நான் அறிந்தேன் கவலைகள் நான் மறந்தேன், கண்டதும் நான் நிறைந்தேன் உன்னை கண்டதும் நான் நிறைந்தேன். ஓம் சாந்தி. 30/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்கள் பட்டரியை ஞானத்தினதும் யோகத்தினதும் சக்திகளால் சக்தியூட்டிக் கொள்ளுங்கள். தண்ணீரில் நீராடுவதால் அன்றி இதனூடாகவே உங்களை சதோபிரதான் ஆக்கிக் கொள்ளுங்கள். கேள்வி: இந்நேரத்தில் மனித ஆத்மாக்கள் அனைவரையும் இலக்கு இன்றி அலைய வைப்பது யார்? ஏன் அவன் உங்களை அலைய வைக்கின்றான்? பதில்: இராவணனே அனைவரையும் இலக்கு இன்றி அலைய வைக்கின்றான். ஏனெனில் அவனுமே இலக்கு இன்றி அலைகின்றான். அவனுக்கென ஒரு சொந்த வீடு இல்லை. எவருமே இராவணனை பாபா என்று அழைக்க மாட்டார்கள். பரந்தாமமான தனது வீட்டிலிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு உங்கள் இலக்கை காட்டுவதற்காகவே தந்தை வருகின்றார். இப்பொழுது உங்களுக்கு உங்கள் வீட்டை தெரியும் என்பதால் நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் சகல சரீர உறவுகளையும் இரத்து செய்து ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். தந்தையை நினைவு செய்து உங்கள் முழு ஆஸ்திக்கும் உரிமையுடையவர்கள் ஆகுங்கள். 2. உங்கள் கொடுக்கல் வாங்கல்களை இனிமேல் நீங்கள் பாவ ஆத்மாக்களுடன் வைத்திருக்க கூடாது. அனைவரையும் அறியாமை என்ற உறக்கத்தில் இருந்து எழச் செய்து அவர்களுக்கு அமைதி தாமத்தினதும் சந்தோஷ தாமத்தினதும் பாதையை காட்டுங்கள். ஆசீர்வாதம். உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவதன் மூலம் முழுமையான வெற்றியை பெறுகின்ற சதா சக்திசாலி ஆத்மா ஆகுவீர்களாக. முழுமையான வெற்றி அடைவதற்கு உங்களின் ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள். இந்த ஒருமுகப்படுத்தும் சக்தியானது இலகுவாக உங்களை தடைகளிலிருந்து விடுவிக்கும். சிரமப்பட்டு உழைக்க வேண்டியதில்லை. வேறு எவருமன்றி ஒரேயொரு தந்தை. நீங்கள் இலகுவாக இதை அனுபவம் செய்வதுடன் உங்களின் ஸ்திதியானது இலகுவாகவும் நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆகும். நீங்கள் நன்மை செய்யும் மனோபாவத்தையும் எல்லோரின் மீதும் சகோதரத்துவ பார்வையையும் கொண்டிருப்பீர்கள். எவ்வாறாயினும் ஒருமுகப்படுத்துவதற்கு நீங்கள் மிகுந்த சக்திசாலி ஆக வேண்டும். அதனால் உங்களின் மனமும் புத்தியும் சதா உங்களின் கட்டளைகளுக்கேற்ப செயற்பட வேண்டும். உங்களின் கனவுகளிலேனும் ஒரு வினாடியேனும் எந்தவிதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. ஸ்லோகம். தாமரையை போல் பற்றற்றவராக இருங்கள். நீங்கள் இறை அன்பை பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. புவியனும் மேடையிலே தினம் ஒரு வேடம் தந்து என்னை நீ வாழ வைத்தாய் தேவா, என்னை நீ வாழ வைத்தாய். நான் என்னும் சொல்லை நான் சொன்னதில்லை, நீ இன்றி எதுவும் பொறுப்பெற்றதில்லை. அன்பெனும் வேதம் சொல்வாய்.